வெல்கம் டு தாலி ஸ்பெஷல் கிச்சன். இன்றைக்கி தாலி ஸ்பெஷலாக எங்கள் ஊர் ஸ்பெஷலான வாழைக்காய் கல்யா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் அஹமது ஜலால் அவங்க கேட்டாங்க, நம்புதல வாழைக்காய் கல்யா செஞ்சு வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அவங்களுக்காக இன்றைக்கி நான் வாழைக்காய் கல்யா செஞ்சு காட்டுறேன். இப்போது தேங்காய் எண்ணெய் வாழைக்காய் கல்யா வந்து தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு தக்காளி. இப்போ 4 வாழைக்காய்க்கு 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அதிகமாக தக்காளி சேர்த்தோன்னா புளிக்க ஆரம்பிச்சிடும். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இது கூடவே வந்து நுரையீரல் இல்லைன்னா ஆட்டோட கொழுப்பு இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. நான் இப்போ அது எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா எனக்கு பிடிக்காததுனால சேர்க்கலை. எங்கள் ஊரில் கல்யாண வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து மட்டனோட கொழுப்பு அப்புறம் நுரையீரல் எல்லாம் சேர்த்து தான் செய்வாங்க. இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் பால் வந்து செகண்ட், தேர்டு பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து 2.5 கரண்டி அளவுக்கு கறி மசாலா தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் ஊரில் கல்யாணம் அப்படின்னாலே ஒயிட் ரைஸு, மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் கல்யா, ரசம், அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்வீட் அந்த மாதிரி செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த சாப்பாடு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம தாளித்ததும் வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து மசாலா வாடெல்லாம் போகட்டும். மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். மட்டன் கொழுப்பு நுரையீரல்லாம் போடாமல் இது செஞ்சால் இது நல்லா வருமா அப்படின்னு கேட்டால், டேஸ்ட்டாக வருமானு கேட்டால் அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயும் ஊற்றி சமைக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக தான் வாசமாகவும் இருக்கும். எந்த ஒரு இதுவுமே நமக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு போடுறதா இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அந்த மட்டன் ஈரல்லாம் கொழுப்பு இதெல்லாம் வேக வச்சு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காய் சேர்த்துட்டோம். இந்த நல்ல வாழைக்காய் வந்து வேக வைக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். வாழைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 துண்டு வாழைக்காவை எடுத்து அதை நல்லா மசித்து நம்ம கிரேவி கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கிரேவி வந்து இன்னும் நமக்கு ஒரு கெட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி மசித்து விட்டு கரைச்சி விட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வாழைக்காய் கல்யா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் மட்டன் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி வாழைக்காய் வாங்கி கல்யா செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக பிடிக்கும். நுரையீரல் கொழுப்பெல்லாம் சேர்க்காமல் டேஸ்ட்டாகவே செய்யலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அது என்னென்னா, நம்ம மட்டன் குழம்பு வச்சுருப்போம். அதோட எண்ணெய் எடுத்து நம்ம அந்த வாழைக்காய் கல்யா மேலே சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா, நம்மளோட வாழைக்காய் கல்யா இன்னுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், அப்புறம் இந்த மட்டன் குழம்போட எண்ணெய்லாம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சஹர் சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போது எல்லாருமே சாப்பிட போகிறாங்க. ரொம்பவே டேஸ்டியான வாழைக்காய் கல்யா ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அத்தா இதை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் ஆளுங்களுக்கு தான் தெரியும் கல்யாண வீட்டு சாப்பாடு அப்படின்னாலே மட்டன் குழம்பும் வாழைக்காய் கல்யா ரசம் அப்படி தான் அப்படின்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.